பேசுறது நானு, கேட்கறது நீங்க. நான் உங்க தாரா. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்டின்னா, நான் ஒரு நாள் பனிமய மாதா கோவில் திருவிழாக்காக தூத்துக்குடி போயிருந்தேன். ஸோ அந்த விளாக் தான் இது. நீங்க இன்னும் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கல அப்டின்னா, கெட் ரெடி வித் அஸ் அப்டின்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருக்கேன். மறக்காம போய் செக் அவுட் பண்ணிருங்க. நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அப்படின்னு நெனைச்சோம். ஆனா அது நடக்கவே இல்ல. சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் தான் நாங்க வந்து கிளம்பி போயிட்டு, சர்ச் போயிட்டு ப்ரே பண்ணிட்டு, தென் அதுக்கப்புறம் அங்க இருக்க பொருட்காட்சி போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்புனோம். அங்க அவங்க வீட்ல இருந்து ஷேர் ஆட்டோல வந்துட்டு கோவில் கிட்ட போய் இறக்கி விடுவாங்கன்னு பார்த்தோம். கோவில் கிட்டலாம் இறக்கி விடல. கொஞ்சம் தூரம் தள்ளியே வந்து இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ நாங்க 2 பேர் மட்டும் தனியா போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக, அவங்க பாட்டியும் வந்து கூட கூட்டிட்டு போய்க்கிட்டோம். இந்த சர்ச் பார்க்கறதுக்கு சாந்தோம் சர்ச் மாரி இருந்துச்சு. லிட்டரலி வந்து சூப்பரா இருந்துச்சு. வெளில இருந்து பார்க்கறதுக்கே. ஒரு மாதிரி வெளிநாட்டுல இருக்க சர்ச் மாரி இருந்துச்சு. எனக்கு எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றதுன்னு தெரியல. பட் அந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த கொடிமரம் அப்படின்னு சொன்னாங்க. திருவிழாவுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த கொடிமரம் வந்து ஏத்துவாங்க அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்குன்ற மாதிரி வந்து பவி சொன்னா. நாங்க போயிருந்தது வந்து சண்டே. சரியான கூட்டம் இருந்துச்சு உள்ள. லைன்ல நின்னு தான் வந்து ப்ரே பண்ணிட்டு, சாமி கும்பிட்டுட்டு எனக்கு எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. பட் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளில வந்துட்டோம். வெளில வந்துட்டு அவங்க பாட்டிய வந்து இருக்க சொல்லிட்டு, நாங்க வந்து அந்த பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. ஸோ உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டோம். எங்க போனாலும் இந்த ஸ்னாப் போடுறத மட்டும் விடவே இல்ல. அவ ஸ்னாப் போட்டுட்டு இருந்தா. தென் இந்த ரைட்ல தான் போனோம். இது வந்து எங்க ஊர்ல கொலம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல. போகயா வேண்டாமான்னு பெரிய ஒரு யோசனைக்கு பிறகு நாங்க வந்து இந்த ரைட்ல போனோம். இருந்தா பூமிக்கு, இல்லன்னா சாமிக்கு அப்படின்ற மாரி தான் பேசிட்டு போனோம். மேல ஏறி உட்கார்ந்தப்ப பயமா இல்ல. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அது போக ஆரம்பிக்கவும் தான் ரொம்ப பயமா இருந்துச்சு. இதுக்கு ஒரு டிக்கெட் வந்து ₹120. இப்ப என் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுல்ல. மரண பீதியில இருக்கேன் போயிட்டு வந்து. லிட்டரலி எனக்கு வாமிட்டே வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் எதுவும் சாப்பிட கூட இல்ல. பட் ஏன் அப்படி ஆச்சுன்னே தெரியல. ஒரு மாதிரி அப்படியே ஓங்கரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அவ ஜாலியா என்ஜாய் பண்ணா. பட் நான் பண்ணவே இல்ல. சுத்தமா இல்ல. வெறுப்பாயிடுச்சு. கொஞ்ச நேரம் அங்க பொறுமையா உட்கார்ந்திருந்துட்டு, சரி போய் ஏதாவது வாங்கலாம். ஏதாவது குட்டியா ஒரு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். யாருக்கு வாங்கன்னா வந்து யாழினிக்காக தான் போயிட்டு டாக்டர் செட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குனேன். எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வாங்குன மாரி ஞாபகமே இல்ல. யாழினிக்கு வந்து டாக்டர் செட் வாங்குனேன். அப்புறம் அவகிட்ட சொப்பு சாமான்ல இல்லாத மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் தனித்தனியா வாங்குனேன். ஸோ ரொம்ப பசிச்சதுனால ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, லேஸ் ஷவர்மா அப்படின்னு போட்டிருந்தாங்க. லேஸ்ல வந்துட்டு உள்ள வந்துட்டு கொஞ்சம் மயோனைஸு, தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் போட்டு ஒரு மயோனைஸ் இது ஒரு லேஸ் ஷவர்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 120 குடுத்தாங்க. தேவையில்லாம அத வாங்கிட்டு சாப்பிட முடியாம பவி தான் முழிச்சுக்கிட்டு இருந்தா. எனக்கு காரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டாம். இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கரும்பு ஜூஸோட நான் நிப்பாட்டிக்கிட்டேன். தலைவி தான் வந்து வாங்கிட்டு வந்துட்டு முடியாம வந்து அந்த கவர வெறிக்க வெறிக்க ரூ. 120 வந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தா. அன்னைக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால, அங்க ஏதோ பிரேயர் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா, எனக்கு அது என்ன பிரேயர் அப்படின்னு எக்ஸாக்ட்டா தெரியல. எல்லாரும் உட்கார்ந்திருந்தாங்க. 2, 3 ஸ்க்ரீன் இருந்துச்சு. ரொம்ப கூட்டமும் இருந்துச்சு. சரியான கூட்டம். திருச்செந்தூர் கோவில விட இங்க அதிகமா கூட்டம் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா, இவ்வளோ கூட்டம் நான் பார்த்ததே இல்ல. உங்க ஊர் திருவிழாலாம் எப்படி நடக்கும் அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த மாரி திருவிழால போய் ராட்னம் ஆட பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ